சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷமான இந்த காலை நேரத்துக்காக கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய கிருபைகள் எந்நாளும் உள்ளது என்று வேத வசனம் சொல்லுகிறது. நித்திய காலமாய் அவருடைய கிருபை இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய கிருபை அதிகமாக பற்றி கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். திரளான புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இதுதான் ஊழியம். அப்போஸ்தலனாகிய பேதுருவின் மூலமாக ஆண்டவர் மகிமையான ஊழியத்தை நிறைவேற்றினார். முதல் நூற்றாண்டு சபையில் நாம் பார்க்கும்போது பாருங்கள், இந்த அப்போஸ்தலர் நடபடியில் கூட நம்ம பேதுருவினால் கர்த்தர் செய்த ஊழியங்களை நாம் பார்க்கிறோம். பவுலினால் செய்யப்பட்ட ஊழியங்களையும் பார்க்கிறோம். திரளான புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலுமிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவியினளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில் கூட தேவனுக்கென்று அதிகமாக பிரயோஜனப்படுகிற ஆத்துமாக்களாக நாம் காணப்பட வேண்டும். எத்தனையோ ஆத்துமாக்களை சாத்தான் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். சாத்தான் பிடித்து கட்டி வைத்திருக்கிறான். அந்த கட்டிலிருந்து அவர்கள் விடுதலை ஆக வேண்டும். எத்தனையோ ஆத்துமாக்கள் இன்னும் அவர்கள் பாருங்கள், தலை நிமிர்ந்து நிற்கக்கூடாதபடிக்கு சாத்தான் அவர்கள் மேல் பாரத்தை ஏற்றி வைத்திருக்கிறான். அதிலிருந்து அவர்கள் விடுதலை அடைய வேண்டும். பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும். சாபத்திலிருந்து வெளியே வர வேண்டும். அப்படி பேதுருவின் மூலமாக மகிமையான காரியங்களை செய்தார். அப்போஸ்தலர் 12:24 வசனத்தில் படிக்கிறோம், தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஜனங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி வசனத்தை ஏற்றுக்கொள்ள தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அதனாலே சபைகள் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. வசனம் பெருகினது, சபைகள் பெருகின என்று படிக்கிறோம். எபிரேயர் 11:12 படிக்கிறோம், ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போலவும் எண்ணிறந்த ஜனங்கள் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். சரீரம் செத்து போனவன் என்று எண்ணப்பட்டவனால மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். அருமையான தேவ பிள்ளை, இன்றைக்கு கூட உன்னுடைய வாழ்க்கையில் நீ சோர்ந்து போயிருக்கலாம். எல்லாம் செத்து போய் விட்டது, இனி எது வாழ்வு என்று எண்ணலாம். பலனற்று இருக்கலாம். திடமனதில்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று, சரீரம் செத்து போனவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். கர்த்தருக்கென்று ஒரு வாக்குத்தத்த சந்ததி பிறக்க வேண்டும். எவ்வளோ ஜனங்கள் சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். அதற்காக கர்த்தர் உன்னை உபயோகிப்பார். விசுவாசத்தோடு நிலைத்திருப்போம். தேவனுக்கு பிரியமாய் காணப்படுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். இம்மட்டுமாக எங்களோடு கூட இருந்தீர், எங்களை நடத்தினீர். நாங்கள் கேட்டதான வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம். திரளான புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டபடி நாளுக்கு நாள் அதிக ஆத்துமாக்களை நாங்கள் ஆண்டவருக்கென்று சேர்க்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எப்படி பேதுருவை பலப்படுத்தினீரோ, எப்படி பவுலை பலப்படுத்தினீரோ, அதுபோல கர்த்தாவே உம்முடைய பலத்தினால் எங்களை இடைகட்டும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளும் விசேஷமாய் ஆசீர்வாதமாக அமையட்டும். பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.